நீங்கள் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸை 2 டைம்ஸ் க்ரோத் பண்ணணுமா, அதுவும் டிஜிட்டல் மார்க்கெட் மூலிமா க்ரோத் பண்ணணும்னா நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் 2 டைம்ஸ் க்ரோத் இருக்கும், அதுவும் வெறும் 3 months. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பொதுவாக 3 டைப்பாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். என்னென்னா சிலவங்க என்னென்னா அவங்க ஓன் சிட்டியில் மட்டுமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுவாங்க, அண்ட் தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக பண்ணுவாங்க சில பேர், அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவும் சில பேர் பண்ணிட்டுருவாங்க. ஸோ நம்ம அதை 3 பட்டாக பிடிச்சிக்கலாம். உங்கள் சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 4 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது லோக்கல் எஸ்இஓ, மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் அண்ட் லோக்கல் இன்ஃப்ளூயன்சர். ஸோ லோக்கல் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் என்னென்னா கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். இப்போ கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் ரைட் கீவேர்டு, அதாவது கூகுளில் என்னென்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இதே சர்ச் பண்ணுங்கள், பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இன் திருவள்ளூர். ஸோ கம்பெனி இன் சென்னைன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஜஹோவா, நிசி, ஆர்க்ஃபிம், அப்புறம் பிஐ இன்ஃப்ராடெக் அண்ட் டிஜோஸ் ஆர்கிடெக்ட். ஸோ இந்த 3 டாப்பில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டாப் 3க்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் மீதி இதுக்கு வருவாங்க. ஸோ இந்த டாப் 3 பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக லோக்கல் எஸ்இஓ பண்ணிங்கன்னா வித்தின் 2 months ஈஸியாக நம்ம இந்த டாப் 3க்குள்ளே வரலாம். ஸோ லோக்கல் எஸ்இஓ பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த கரெக்டான கீவேர்டுக்கு, இந்த மாதிரி ஹைலி சர்ச் வால்யூம் உள்ள கீவேர்டுக்கு கரெக்டாக உங்களோட பிஸ்னஸை டாப் 3ல் வந்து கொண்டு வந்துடலாம். அண்ட் இப்போ நீங்கள் செகண்ட் இதை பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் உங்கள் பிஸ்னஸை ஆட்ஸ் மூலிமா நீங்கள் கரெக்டான ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணுங்க. இது நம்ம என்னென்னா ஒரு லீடோட காஸ்ட் வந்து கம்ஸ் அரௌண்ட் லைக் 15 ரூபாயிலிருந்து 100 ரூபா 200 ரூபா கூட போகும் சில டைம். ஸோ என்னென்னா உங்கள் ஒரு லீடோட காஸ்ட் வந்து அவ்வளோ வரும். பெர் டே மினிமம் நீங்கள் வந்து 300 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒரு 9 to 25 லீட்ஸ் வந்து ஈஸியாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த லீட்ஸை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 300 ஒரு நாளைக்கு 9 to 15 லீட்ஸ் வரும். அண்ட் பெர் மந்த்து கனெக்ட் பண்ணால் 9 வச்சுக்கிட்டாருன்னா 10 days 90 25. ஸோ 270 லீட்ஸ் வந்து பெர் மந்த் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த 270 லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% குட் குவாலிட்டி லீட்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த 10% வந்து ஒரு 2% லீட்ஸ் வந்து கன்வர்ஷன் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராஜெக்ட் அது க்ளோஸ் ஆகும். இதுதான் மெட்டா ஆட்ஸ். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் கீவேர்டுக்கு நம்ம டார்கெட் பண்ணி வைக்கிறது தான் கூகுள் ஆட்ஸ். இப்போது எல்லாருமே லோக்கல் எஸ்இஓ பண்ணால் எப்படி நம்மளோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டாப்பில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ரன் பண்ண ஒரு ஆட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு லெவலில் தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக உங்கள் பிஸ்னஸ் வந்து க்ரோத் பண்ணும். அண்ட் கூகுள் நம்ம எப்படி வந்து நம்ம டாப்பில் வந்து
பட் இங்கே வந்து நம்ம அந்த ஆடியன்ஸ் யார் ரீசெண்டாக நிறைய அண்டு ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக எஸ்இஓ பண்ணுங்கள். லோக்கல் எஸ்இஓங்கிறது நம்ம வந்து கூகுள் பிஸ்னஸ் அந்த எஸ்இஓங்கிறது கண்டிப்பாக வெப்சைட் ஆல் ஓவர் இந்தியா கண்டிப்பாக ஒரு வெப்சைட் வந்து இந்தியா ஆகும். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா பிக்சர் எதுக்காகனா கஸ்டமர் எந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது எவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் பண்ணி போகணும் இதெல்லாம் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி எல்லா பிஸ்னஸ்